அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல நீங்க கொடுத்த முன்னெச்சரிக்கையில ரெட் அலர்ட்டே வாபஸ் ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறோம். நம்ம இப்போது இந்திய வானிலை ஆய்வு மையம், அதாவது 3 நிலைகள்ல உங்களுக்கு இப்போ நம்ம பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் நாம் செய்திகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். முதல்ல நம்முடைய வானிலை ஆய்வு மையம் நமக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கை செய்திகள். கிழக்கு, மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து லூபான் என்ற புயலாக ஓமன் கடற்கரை நோக்கி நகரும். வங்கக்கடலின் தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகியுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரிசா கடற்கரையை அடையும். அதுக்குரிய பிக்சர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. 2 விதமான பிக்சர்ஸ் இதுல இருக்குது. இது நமக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கைக்கான அந்த அறிவிப்பு. ஒடிசா இதை நோக்கி நகரக்கூடிய படமும் அதிலிருந்து கொஞ்சம் டைலூட் ஆகி அது அந்த இதுல நிலையில் இருக்குது. அப்படி டைலூட் ஆச்சுன்னு சொன்னா அதனுடைய திசை மாறக்கூடும். ஆனா நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி என்ன எச்சரிக்கை செய்தி என்று சொன்னா ஒடிசா கடற்கரை நோக்கி நகரும் என்கிற செய்தி. அதற்கான இந்த சேட்டலைட் புகைப்படத்தை தான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக மாறி நிலை மண்டலமாக மாறும். அது மாறிதான் அதனுடைய இது. ஓகே பிரதர், ஓகே பிரதர், ஓகேவா? சும்மா என்னது தெரியும், ஏமாவும் தெரியும் இல்லை, இது மட்டும் தெரிஞ்சா போதும். உங்களுக்கு படம் மட்டும். ஓகே ஓகே ஓகே. மீனவர்கள் யாரும் வடக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலில் உள்ள மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இப்போது நம்ம இந்த ஆண்டு இப்ப நமக்கு ரெட் அலர்ட், இந்த முன்னெச்சரிக்கை இதெல்லாம் கொடுத்திருந்த 1/10/2018 முதல் 7/10/2018 வரை இந்த வாரங்களில் எங்கெங்க நமக்கு மழைப்பொழிவு கூடுதலாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், நீலகிரி, அரியலூர், விழுப்புரம், தேனி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சென்னை, புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பூர், திண்டுக்கல், சிவகங்கை, கன்னியாகுமரி, ஈரோடு, திருவள்ளூர், விருதுநகர், பெரம்பலூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் வேலூர் ஆகிய 29 மாவட்டங்களில் இயல்பை காட்டிலும் கூடுதலாக மழைப்பொழிவு நமக்கு கிடைத்துள்ளது. அதேபோல 1/10/2018 முதல் 7/10/2018 வரை நமக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய மழையளவுடைய விவரம் 35.4 மில்லிமீட்டர் தான் நமக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய மழைப்பொழிவு விவரம். ஆனால் பெய்த மழையளவு 82 மில்லிமீட்டர், இயல்பை காட்டிலும் 132% மழைப்பொழிவு நமக்கு கூடுதலாக உள்ளது. இப்போ இதற்காக நாம் எடுக்கப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில 32 வருவாய் மாவட்டங்களிலும் நம்முடைய கண்காணிப்பு அலுவலர்கள் ஃபீல்டில் நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று நேரடியாக சென்று பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதேபோல மொத்த நிவாரண முகாம்கள் 6812 நிவாரண முகாம்கள் தயார் நிலையிலே இருக்கிறது, பயன்பாட்டிற்கு தயார் நிலையிலே இருக்கிறது. அதிலே பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் 121. அந்த பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் பெர்மனண்டா இருக்கும். அது 121, 6691 பிற நிவாரண முகாம்கள். இந்த மேற்கொண்டு நிவாரண முகாம்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்ம இந்த வடகிழக்கு பருவமழைக்காக தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். மக்கள் எப்போது வேண்டுமானாலும் தாழ்வான பகுதியிலிருந்து அந்த நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க
மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்ட மூத்த இந்திய ஆட்சி பணியாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களுக்கு சென்று ஆயத்த பணிகளை கண்காணித்து மேற்பார்வையிட்டு வருகின்றார்கள். அதேபோல நம்ம இடத்துல 662 பல்துறை அலுவலர்களை கொண்ட மண்டல குழுக்கள் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஏறத்தாழ நம்முடைய பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் என்று 4 நிலையிலே நாம் 4399 இடங்கள் நாம் கண்டறிந்தது. அதற்காக ஒரு 662 குழுக்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஒரு குழுவிற்கு 30 நபர்கள் அடங்கிய 5 மத்திய பேரிடர் மீட்பு குழுக்கள் நீங்கள் ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டிருந்தீர்கள். அவர்கள் கீழ்கண்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி அங்கே பணியாற்றுகிறார். கோயம்புத்தூர் ஒரு டீம் போயிருக்காங்க, மதுரையில் ஒரு டீம் இருக்காங்க, நீலகிரியில் ஒரு டீம் இருக்காங்க, கன்னியாகுமரியில் 2 டீம் இருக்காங்க, சென்னையில் 2 டீம் இருக்காங்க. இந்த 7 டீம் அங்கேயே இருக்கிறாங்க. இந்த கனமழையினுடைய எச்சரிக்கையை பொறுத்து அவர்களை திரும்ப அழைப்பதா அங்கே இருப்பதா என்பதை நம்முடைய கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் நம்முடைய தலைமை செயலாளருடைய வழிகாட்டுதலை பெற்று அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். பட் அவர்கள் தற்போது வரை அந்தந்த மாவட்டங்களில் தயார் நிலையில இருக்கின்றார்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் கடலுக்கு சென்ற படகுகளின் எண்ணிக்கை 646 கணிக்கப்பட்டிருக்கிறது. கரைக்கு திரும்பிய படகுகளின் எண்ணிக்கை 514. மீதமுள்ள 132 படகுகளில் தகவல் கம்யூனிகேஷன் சேர்ந்த படகுகளின் எண்ணிக்கை 86. அவங்க கம்யூனிகேஷன் பண்ணிட்டோம், அவங்க சேஃபரா திரும்பி வந்துருவாங்க. அது இருக்கு. தகவல் தெரிவிக்க வேண்டிய படகுகளின் எண்ணிக்கை 46. இன்னும் அவங்களுக்கு டு பி கம்யூனிகேட்டட். அதுல 15 தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த படகுகள், 15 மட்டும்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த படகுகள். மற்ற இதெல்லாம் அதர் ஸ்டேட் நியரஸ்டா இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கிறாங்க. இப்ப தகவல் தெரிவிக்க வேண்டிய படகுகளில் உள்ள மீனவர்களின் உத்தேச எண்ணிக்கை ஒரு படகுல எவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் ஏற்கனவே 509 பேர்களுக்கு நாம் அந்த தகவல் தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது. மேற்கண்ட மீனவர்களுக்கு நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் மாவட்ட ஆட்சியரும் கண்காணிப்பு அலுவலர்களும் இந்திய கடலோர காவல்படை, இந்திய கடற்படை, சரக்கு கப்பல் மற்றும் MRCC மூலம் தகவல் தெரிவிக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதிலே மீன்வளத்துறை அவருடைய செயலர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இதில் முக்கியத்துவம் கொடுத்து பணிகளை நடத்திக் கொண்டிருக்கிறார். மேற்கண்ட மீனவர்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து சென்றிருக்கலாம் என்கிற ஒரு ஆய்வை நாம் விசாரணை மேற்கொண்டு அதை கொச்சி கடற்கரையிலிருந்து 50 கடல் மைல் தொலைவிற்கு அப்பால் இருக்கலாம் என்ற ஒரு அசஸ் பண்ணியிருக்கிறோம். அதுபோல லட்சத்தீவில் உள்ள மஞ்சப்பாறை மீன்பிடி பகுதியில் இருக்கலாம் என்கிற ஒரு அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ரத்னகிரி கடற்கரை அருகில் இருக்கலாம், தென்மேற்கு அரபி கடற்கரை பகுதி, மங்களூர் கடற்கரையிலிருந்து மேற்கு திசையில் 400 கடல் மைல் தொலைவில் குளச்சல் கடற்கரையின் தென்மேற்கு பகுதி. இது மீன்வளத்துறை நம்முடைய இந்த கப்பற்படையெல்லாம் அவங்களுடைய உதவியோடு இந்த அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதை நோக்கி அவங்களுடைய கம்யூனிகேட் பண்றதுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஒரு வாரம் மழை பெஞ்சிச்சு இல்லையா, அதுல எங்கெங்க பாதிப்புகள் இருந்தது என்ற புள்ளி விவரங்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டத்தில் உள்ள ஒயாண்டிப்பட்டி என்ற பகுதியில் 12 வீடுகளுக்குள்ளே வெள்ள நீர் புகுந்தது. பாதுகாப்பு கருதி தாழ்வான பகுதிகளை வசிக்கும் 200 நபர்கள் நிவாரண முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வட்டம் ஆண்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள தனலட்சுமி நகர் பகுதியில் 70 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. அப்பகுதியில் உள்ள 148 மக்களை பாதுகாப்பாக நிவாரண முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு நிவாரண முகாமில் உள்ள மக்கள் தற்போது வீடுகளுக்கு திரும்பி சென்று விட்டனர். திருப்பூர் மாநகராட்சியில் தெற்கு தோட்டம் சத்யாநகர் காலனியில் 20 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. அப்பகுதியில் உள்ள 30 மக்களை பாதுகாப்பாக நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை 12.5 சென்டிமீட்டர் மிக கனமழை இந்த பகுதியில் பெய்த காரணத்தினாலே இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இது
போர்க்கால அடிப்படையிலே உடனடியாக நாம் மீட்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். தற்போது பொதுப்பணித்துறையுடைய நீர் இருப்பு அளவு விவரம் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மேட்டூர், பவானிசாகர், பெரியார், அமராவதி, வைகை, பாபநாசம், மணிமுத்தாறு, பெருஞ்சாணி, பரப்பிக்குளம், ஆலியாறு, பேச்சிப்பாறை மற்றும் சோலையார் அணை நீர்மட்ட அளவு அதிகரித்துள்ளது. ஏனைய நீர்நிலைகளான கிருஷ்ணகிரி, சாத்தனூர் மற்றும் திருமூர்த்தி அணை நீர்மட்ட அளவு குறைந்துள்ளது. இந்த நீரின் அளவு அங்கே கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் இங்கே இருக்கு, இங்கே குறைவான. அதேபோல கடந்த ஆண்டு 8/10/2007 ஒப்பிடுகையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளான செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி மற்றும் வீராணம் ஆகிய ஏரிகளில் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. ஏனைய நீர்நிலைகளான சோழவரம் அணை நீர்மட்ட அளவு குறைந்துள்ளது. இதுதான் நம்முடைய தண்ணீர் தருகிற நீர்நிலையுடைய பொதுப்பணித்துறையுடைய நிலவரம். ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழையை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு நாம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் அச்சப்பட வேண்டாம். ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே சமுதாய நோக்கத்தோடு செய்திகளை வெளியிடுகிறீர்கள். குறிப்பாக செல்ஃபி எடுத்துக் கொள்ளக்கூடாது, தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடாது, பாலங்கள் மீது தண்ணீர் சென்றால் போக்குவரத்தில் நீங்கள் போகக்கூடாது, முடிந்தளவு மிக மிக கனமழையாக இருந்தால், தொடர்மழையாக இருந்தால் நாம் வெளியே செல்வதை தவிர்க்கலாம். அதேபோல மின்சாரத்திற்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை என்பதை மின்சாரத்துறை வாயிலாக சொல்லியிருக்கிறார்கள். மீன்வளத்துறையிலிருந்து நம்முடைய மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை எச்சரிக்கைகளும் மீறி அவர்கள் கொடுக்கின்ற இந்த செய்தியை கவனத்திலே கொள்ளாமல் அவர்கள் கவனக்குறைவாக செய்கின்ற நடவடிக்கையினாலே உயிரிழப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நீங்களும் தொடர்ந்து செய்திகளை வெளியிடுகிறீர்கள். ஆகவே இந்த காலம், இந்த 3 மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இது வடகிழக்கு பருவமழை முழுமையாக வருகிற காலம். இப்போது திடீரென்று நமக்கு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு நிலை மண்டலமாக மாறி அது என்ன நோக்கி நகர்கிறதோ அங்கே மழைப்பொழிவு இருக்கும். அந்த மழைப்பொழிவு கனமழையாகவோ தொடர் மழையாகவோ மிக கனமழையாகவோ இருக்கக்கூடும். அது வானிலை எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை அடிப்படையை வைத்து நாம் நடவடிக்கை எடுத்தாலும் கூட இந்த 3 மாதங்களுக்கும் நாம் தயார் நிலையில இருக்கிறோம். நீங்களும் செய்திகளை கொடுக்கிறீர்கள். இந்த செய்திகளை கொடுக்கிற போது எங்களுக்கு கொடுக்கிற ரெட் அலர்ட், நிர்வாக காரணங்களுக்காக கொடுக்கிற ரெட் அலர்ட்டை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுகிற போது அவர்கள் அதில் அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குமோ என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஆகவே எங்களுக்கு கொடுக்கிற செய்தியும் மக்களுக்கு கொடுக்கிற செய்தியும் அதிலே வேறுபாடு இருக்கிறது. ஆகவே வானிலை எச்சரிக்கை நிர்வாக காரணங்களுக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளுக்காக எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் எங்களிடத்திலே ஒரு விளக்கத்தை கேட்டு அதை மக்களுக்கு நீங்கள் கொடுக்கிற போது அது இன்னும் அது பாதுகாப்பானதாகவும் அது உறுதி செய்யப்பட்டதாகவும் அது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்ப நீங்க போட்ட ரெட் அலர்ட் போயிடுச்சு. எல்லா இதுலயும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா முக்கியமான நிகழ்ச்சி எல்லாம் தள்ளி வச்சுட்டு எல்லா பேருமே டிரான்ஸ்போர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க, இதை எடுத்து வச்சுக்கோங்கன்ட்டு. இட்ஸ் குட். அது ஒன்னும் இப்ப சொன்னதுனால ஒன்னும் நமக்கு மக்களுக்கு ஒன்னும் இது இல்லை. பட் இந்த செய்தி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி அல்ல, எங்களுக்கு நிர்வாகத்திற்கு நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளுக்காக கிடைக்க வேண்டிய செய்தி. அதை நீங்க கொடுக்குறீங்க. அது மக்களுடைய நன்மைக்காகத்தான் இருக்கிறது. இப்ப இந்த ரெட் அலர்ட் வாபஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா என்ன, அவங்க திட்டமிட்ட பணியும் செய்ய முடியலையே என்கிற ஒரு ஏக்கம் கூட அவங்களுக்கு இருக்கும். அதனால எனி கம்யூனிகேஷன் ரிகார்டிங் த நார்த் ஈஸ்ட் மான்சூன் நீங்க எங்ககிட்ட ஒரு கிளாரிபிகேஷன் அல்லது ஒரு வெர்ஷன் நீங்க எனி டைம் எங்களுடைய சிஆர்ஏ 24 hours அவைலபிலிட்டி இருப்பாரு. நானும் 24 மணி நேரம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கேயே படுத்து தூங்கி இங்கேயே சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. மழை பெஞ்சா எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 24 மணி நேரம் நாங்கள் இங்கே தான் இருப்போம். எனி டைம் நீங்க ஒரு வெர்ஷன் கேட்டு போட்டீங்கன்னா அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல தொடர்ந்து இந்த செல்ஃபி மோகத்தை அதை மக்களிடத்தில் இருந்து பிரித்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது 100% ஊடக நண்பர்களான உங்களால் மட்டும்தான் முடியும். அங்கங்க இந்த செல்ஃபினால ஏற்பட்ட இழப்புகளை நீங்கள் திரும்ப திரும்ப அவர்களிடத்தில் சொல்லுகிற போது, ஏன்னா இந்த விலை மதிக்க முடியாத உயிர் ஒரு செல்ஃபிக்காக
அங்கே பறிபோவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. நாம் இவ்வளவு எச்சரிக்கைகள் கொடுத்ததற்கு பின்பும் கூட அவர்கள் அந்த செல்ஃபி மோகத்திலே அந்த வெள்ள நீர் பாய்ந்து வருகிற காட்சியை எடுப்பதற்காக அவர்களை உள்ளே பாய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கியவுடன் புதிதாக அந்த தண்ணீரை பார்த்த சிறுவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் கூட அங்க போய் குளிக்க செல்கிறார்கள். அதே பாத்தீங்கன்னா அங்கங்க சிறுவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க கூட போற போது இப்ப நாங்கெல்லாம் சுற்றி வர்றோம், நீங்களும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருவீங்க. சிறுவர்கள் புதிதாக குளங்களிலே ஆறுகளிலே தண்ணீரை பார்த்தவுடன் அவர்கள் குளிக்க செல்கிறார்கள், மீன்பிடிக்க செல்கிறார்கள், விளையாட செல்கிறார்கள். அதை பெற்றோர்கள் மிகுந்த கவனத்தோடு அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த தண்ணீர் புதிதாக வருகிற தண்ணீர் அழுக்கடைந்து அந்த நீரோட்டத்திலே வருகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது, தூய்மையான நீராக இருக்காது. ஆகவே அது மாத்திரமல்ல, அப்படி வருகிற தண்ணீர் ஆபத்தானது. அந்த ஆபத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்கள் இருக்கிறது. அரசாங்கமும் அதற்கு தகுந்த தடை செய்யப்பட்ட பகுதியாக அதை நாங்கள் அறிவுறுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம். இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுரைக்கிணங்க 32 வருவாய் மாவட்டங்களிலும் தொடர் கண்காணிப்பிலே மாவட்ட மூத்த IAS அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியோடு சேர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குடிமராமத்து பணியின் மூலமாக நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டிருக்கிறது. நம்முடைய வண்டல்மண் அரசாணை எண் 50 கீழே நிறைய குளங்கள் தூர்வாரப்பட்டு அந்த வண்டல்மண் விவசாய நிலங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக விவசாயிகள் இருக்கின்றார்கள். இதுபோன்ற பல்வேறு திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4 முறை இந்த வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்பாக 4 முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி எங்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய அறிவுரையை ஏற்று நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்கள் மிக சிறப்பாக திட்டமிட்டு அறிவுபூர்வமான அணுகுமுறையை வடிவமைத்து நாங்கள் செய்திருக்கிறோம். 32 வருவாய் மாவட்டங்களிலும் லே அவுட் ஸ்கெட்ச் எந்த இடத்துல பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு லே அவுட் முதற்கொண்டு நாங்கள் தயார் நிலையில வைத்திருக்கிறோம். எங்கெங்கே தண்ணீர் தேங்கும் என்ற இடங்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு அது எண்ணிக்கையிலே கணக்கிலே இல்லாமல் வரைபடமாகவே, ஏனென்றால் அங்கே நடவடிக்கைகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நமக்கு இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களில் தொடர்ந்து உங்களை சந்திக்க இருக்கிறோம். தேவையான நேரங்களை தேவையான செய்திகளை உங்களுக்கு கொடுக்கின்றோம். மக்கள் நலன் சார்ந்து நீங்களும் அந்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வடகிழக்கு பருவமழை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு மேலான ஒத்துழைப்பாக, முக்கியமான ஒத்துழைப்பாக, முக்கியமான தவிர்க்க முடியாத பங்களிப்பாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு என்பது தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியிலே தான் அதிகமான அளவில் இருக்கிறார்கள். அவருடைய ஒத்துழைப்பும் விழிப்புணர்வும் இந்த கருவியை பயன்படுத்துவதிலே முக்கியமாக இருக்கிறது. அவர்களுக்கான இந்த கருவியை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துகிறோம். அந்த விழிப்புணர்வு அவர்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு அவர்கள் அதை பயன்படுத்த முன் வருவார்கள். ஆகவே அரசு தயார் நிலையிலே இருக்கிறது. இதை அவர்கள் பயன்படுத்துகிற விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஹவு டு ஹேண்டில் த இன்ஸ்ட்ருமெண்ட் அட்வான்ஸ் இல்ல, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டா அதனுடைய முக்கியத்துவம் தெரிகிற போது நிச்சயமாக அவர்கள் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. தொடர்பு கொள்ள முடியாத 46 படகுகளும் காணாமல் போன படகுகள், கண்டுபிடிக்க இயலாத படகுகள் இல்ல, டு பி கம்யூனிகேட்டட் தான். நாங்க தகவல் சொல்லக்கூடிய முயற்சியை எடுத்திருக்கிறோம். எந்த திசையில இருக்கிறாங்கன்றத நம்ம ஒரு அசஸ் பண்ணி அந்த இலக்கு நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறேன். உடனே நீங்க இப்ப ஏதோ முயற்சி நம்ம கைவிட்டது மாதிரி நீங்க சொல்லிடக்கூடாது. தொடர் முயற்சி, தேடுதல் பணி, அவர்களுக்கு தகவல் சொல்லுகிற பணி முழுமையாக நாம் சொல்லிக் கொண்டோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு. சென்னை பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மழை பெய்ஞ்சா கூட தண்ணீர் தேங்கி நிற்கிற சூழல் இருக்கு. 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அறிவித்தாரு முதலமைச்சர் இந்த வெள்ள இதுக்காக. என்ன நன்மை இருக்கு? நேரடியாக நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்களே நேரடியாக அந்த 100 கோடி ரூபாய் நம்முடைய பேரிடர் மேலாண்மையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதற்கான பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது, எப்படி முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அரை மணி நேரம் மழை, ஒரு மணி நேரம் மழை என்பது அல்ல, எந்த அளவு, அதுதான் நான் சொல்றேன், எந்த அளவு மழை பொழிகிறது அதை பொறுத்து தான் தண்ணீர் தேங்கும். இப்போ 10 மணி நேரம் கூட பெய்யலாம், ட்ரிஸ்லிங் இருந்துச்சுன்னா தண்ணியே தேங்காது. நீங்க ஒரு மணி நேரத்திலே வந்து தொடர் மழை, கனமழை, இப்ப அதான் ரெட் அலர்ட் நீங்க போட்டீங்கல்ல, 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் போட்டீங்க, அது 20.4 இருந்தாலே ரெட் அலர்ட் தான். அது வந்து எங்களுக்குரிய அது ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்காக. ஆகவே அந்த நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டிருக்கின்றோம். இது படிப்படியாக முழுமையாக நிச்சயமாக அதை சீர்திருத்துகிற, மேம்படுத்துகிற பணிகளை துரிதமாக மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை பெற்று மாநகராட்சி, நம்முடைய சென்னை பெருநகர மாநகராட்சி அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது நீங்க சொல்லலாம். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல 290 crores சாங்ஷன் பண்ணி ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன அந்த சில இடத்துல தண்ணி தேக்கமானது அது லோ லைங் ஏரியா. நம்ம லோ லைங் ஏரியால நம்ம அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். இது ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் சில பகுதிகளில் தண்ணி தேக்கம் இருந்தே ஆகும். அந்த பகுதிகளில் அந்த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கூடுதலா பம்ப் செட்ஸ் எல்லாம் போட்டு உடனடியாக அந்த தண்ணி பெயில் அவுட் பண்றதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுத்திருக்கோம். சில இடத்துல இன்னும் மிஸ்ஸிங் லிங்க்ஸ், ஏற்கனவே 290 crores அதெல்லாம் ஒர்க் சாங்ஷன் பண்ணி அதுவும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 15 இந்த மந்த் எண்டுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் ஆல்சோ வில் பி கம்ப்ளீட்டட். அந்த ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு தான் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கடந்த 2-3 நாளா அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி அந்த வேலை போயிட்டு இருக்குன்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி அனதர் ஒரு 3 daysல ரிவ்யூ மீட்டிங் கூட போட்டிருக்காங்க. சில வேலைகள் எல்லாம் நடந்துச்சு. எவ்வளவு செஞ்சாலும் கூட சில பகுதிகளில் சில ஃபார் எக்ஸாம்பிள் வியாசார்பாடி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு காலத்துல ஒரு டேங்க், அந்த ஏரியால நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம். லோலைங் ஏரியாஸ்ல அந்த பிரச்சனை இருக்கும். பட் இருக்கக்கூடிய பிரச்சனை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கணும்னு சொல்லி பல்வேறு வேலைகள் நம்ம செஞ்சுருக்கோம். நன்றி பிரதர்.